அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் உங்கள் வீட்டிற்கு ஒரு பெரிய விடுதலையைக் கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, உன் கூடாரங்களில் ஆசீர்வாதம் தங்கும். தேவன் மனிதனை படைத்தவுடன் முதலில் ஏற்படுத்தியது ஒரு குடும்பத்தைத்தான். அவர் சபைகளுக்கு முன்பாக வீடுகளை ஆசீர்வதித்தார். இன்று உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? நிம்மதி இல்லாமலா? எப்போதும் சண்டை சச்சரவுகளா? அல்லது நாங்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில் தங்குவதில்லையே என்ற கவலையா? இதோ, இன்று இயேசு உங்கள் வீட்டின் கதவைத் தட்டுகிறார். சகேயுவின் வீட்டிற்குள் அவர் நுழைந்தபோது, இன்று இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அதே சமாதானம் இன்று உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறது. ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால் அங்கே முதலில் சமாதானம் இருக்க வேண்டும். சங்கீதம் 13:3 சொல்கிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமுமானது. கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளின் கீழ்ப்படுதல் இருக்குமிடத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். உங்கள் வீட்டில் கசப்பான பேச்சுகள், கோபங்கள் இருந்தால் அவை ஆசீர்வாதத்தை தடுக்கும் தடைகள். இன்று அந்த தடைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெறியுங்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்போது பரலோகத்தின் ஜன்னல்கள் உங்கள் வீட்டிற்காக திறக்கப்படுகின்றன. வறுமையின் பிடியில் இருப்பவர்களே, இதோ ஒரு நம்பிக்கை. எலியா தீர்க்கதரிசி ஒரு விதவையின் வீட்டிற்குச் சென்றபோது அவளிடத்தில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும்தான் இருந்தது. ஆனால் தேவன் அவளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். அதிசயம், அந்த பஞ்சம் தீரும் வரை அந்த மாவு பானை குறையவில்லை, எண்ணெய் புட்டியும் வற்றவில்லை. உங்கள் வீட்டிலும் இதே போன்ற குறைகள் இருக்கலாம். மளிகை வாங்கக்கூட பணமில்லையே என்று நீங்கள் கலங்கலாம். ஆனால் என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். உங்கள் வீட்டின் களஞ்சியங்கள் இனி வெறுமையாக இருக்காது. சங்கீதம் 12:8 சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக்கொடியைப் போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போலிருப்பார்கள். ஒரு வீட்டின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள்தான். உங்கள் பிள்ளைகள் தவறான வழியில் செல்கிறார்களா? படிப்பில் ஆர்வம் இல்லையா? அல்லது அவர்களுக்கு திருமணம் தள்ளிப்போகிறதா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது உங்கள் பிள்ளைகளை அவர் உலகத்தில் தலைசிறந்தவர்களாய் உயர்த்துவார். உங்கள் வீட்டின் வாரிசுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாய் மாறுவார்கள். உலகமே நோயினாலும் பொருளாதார வீழ்ச்சியினாலும் நடுங்கிக் கொண்டிருக்கும்போது தேவன் தம் பிள்ளைகளை தனித்துக் காப்பார். எகிப்து தேசம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தபோது இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த கோசேன் நாட்டில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. உங்கள் வீட்டைச் சுற்றி தேவன் ஒரு அக்கினி வேலியைப் போடுகிறார். உன் கூடாரத்தை வாதை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. உங்கள் வீட்டின் நிலைகளில் இயேசுவின் இரத்தம் பாதுகாப்பாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இன்று இந்தச் செய்தியைக் கேட்டுக் கொண்டிருக்கும்போதே உங்கள் வீட்டின் சூழல் மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடன் பாரங்கள் நீங்குகிறது, வியாதிகள் மறைகிறது, பிரிந்திருந்த உறவுகள் ஒன்றாகிறது. உங்கள் வீட்டில் இனி சந்தோஷமான துதி சத்தம் மட்டுமே கேட்கும். இப்போது விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தைச் சொல்லுங்கள். இயேசுவே, என் வீட்டிற்குள் வாரும். என் குடும்பத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் தேவைகளைச் சந்தியும். வறுமையும் சண்டையும் எங்கள் வீட்டை விட்டு அகலட்டும். உம்முடைய சமாதானம் எங்கள் இதயங்களில் ஆளுகை செய்யட்டும். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். நீர் என் வீட்டின் எஜமானாக இருப்பதற்காய் நன்றி.